வெல்கம் டு தூக்குச்சட்டி சேனல். இன்னைக்கு நாம் கிறிஸ்பி போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மோர் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோடா மாவு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சிறுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் உங்களோட கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா வெந்து நல்லா வரும். இப்போது 2 பக்கம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா போண்டாவை வேக விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு காரசாரமான சுவையான கிறிஸ்பி போண்டா ரெடி. இப்போ போண்டாக்கு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய சைஸ் முழு பூண்டை நல்லா உடைச்சி சேர்த்துக்கலாம். 12 குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நீங்களும் இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கார சட்னி ரெடி. நீங்களும் நம்ம வீட்டில் போண்டாவும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.